வெற்றிக்காகவே கட்சியை தொடங்கி இருக்கிற ஜனநாயகன் கதாநாயகன் என்கிற முகமூடி இவற்றையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பு சிறுத்தைகளுக்கு இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் விரக்தியால் பேசுவதற்கு காரணம் விடுதலை சிறுத்தைகள் எடுத்த நிலைப்பாடுதான். இன்றைக்கு கட்சி தொடங்கி முதல் பொதுக்குழு நடத்தியிருக்கிற நடிகரும் தலைவருமான நமக்கு நண்பருமான விஜய் அவர்களின் கட்சியில் அந்த பொதுக்குழுவில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளை விமர்சிக்கிறார்கள் என்றால் அந்த விமர்சனத்திற்கும் காரணம் விடுதலை சிறுத்தைகள் எடுத்திருக்கிற உறுதிமிக்க கொள்கை நிலைப்பாடுதான் காரணம். ஏதோ தனியார் சர்வே நடத்தினார்களாம், 2வது இடத்திற்கு வந்து விட்டாராம், அடுத்து அவர்தான் ஆட்சியை பிடிக்க போகிறாராம். பாவம் அவர் உசி கூடுறாங்க வேணும். அட மூடர்களே, அற்பர்களே, உங்களுக்கு களத்தில் பணியாற்றிய அனுபவம் இருந்தால் சிறுத்தைகளின் வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்கும். அவர் சொல்றார் 2026 தேர்தலில் 2 பேருக்கு இடையில் தான் போட்டி. ஒரு பக்கம் டிஎம்கே, இன்னொரு பக்கம் டிவிகே. அப்ப யாருக்கும் சண்டை இங்க நடக்குதுன்னா அரசியல் சண்டை நடக்கிறது என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கும் விஜய்க்கும் சண்டை நடக்குது. திமுக கூட்டணியோடு அவர்கள் மோத முடியாது. திருமாவளவன் பலவீனமானால் தான் நீ 2வது இடமா 1வது இடமா அல்லது 0வாங்கிறது தெரியும். ஆனந்த் ஒரு சுகமான உள்ளாடை.